இன்றைக்கி நாம் ஜிஞ்சர் லெமன் சோடா தான் செய்ய போகிறோம். பார்க்குறது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் ஈஸியாக எப்படி வீட்டிலேயே சோடா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதோட ஜூஸ் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, இப்போ ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். இந்த ஜிஞ்சர் லெமன் சோடா வந்துங்க, நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு வயிறு மந்தமாக இருக்குன்னா, இல்லை வாமிட் சென்ஸ் இருக்குன்னா டக்குன்னு நம்ம வீட்லேயே சோடா செஞ்சு சாப்பிட்றதாங்க. அதெல்லாம் நல்லா க்யூர் ஆகும். உடனே செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம லெமன் ஜிஞ்சர் சோடாவை வடிச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சோடா. இப்போ நம்ம ரோஸ் மில்க்கு எப்படி வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு 1/4 லிட்டர் பால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இது ஆடை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸுங்க. இது வந்து பவுட்ராக கூட நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். இது வந்து கொஞ்சமாக இப்போ நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 4 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். இது போட்டு கலக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கலர் பத்தலைங்க, நான் ஒரு 2 ட்ராப்ஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ரோஸ் கலரில் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் ஏறினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது. நல்ல வெயில் டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு குடித்தோன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம ரோஸ் மில்க் ரெடி. நான் செஞ்ச 2 ஜூஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.